என்னது திசைகளை வந்து நாங்க இதுல குறிக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதாவது வந்து திசைகளை வந்து இதுல என்னத்துல வடக்கு கிழக்கு தெற்குல நான் கோணத்தோட திசைகளை குறிக்கிறது பாத்துறாங்க. நேற்று கணக்கு கேள்வி தந்து விட்டுறாங்க இல்லதானே? ஓம் சார். தந்துறானா? கேள்வி இன்றைக்கு தாரண்ட. ஆஹ் சரி. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நேற்று நாங்க வந்து இப்ப வராதவர்களுக்கு சொல்றேன் சரியா. நேற்று நாங்க வந்து இப்படி பாத்தீங்கன்னா இப்ப திசைகோள் வந்து இப்ப இதுல வந்து முக்கியமான திசை வந்து இருக்கும். வடக்கு, இது வந்து கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரியா, சும்மா ரிமைண்டர் பண்ணிட்டு போறது. மேற்கு சரியா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இதுல வந்து நாங்க இதை வடக்க வந்து நோர்த்ன்னு சொல்லுவோம். இதை வந்து சவுத், இது ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்ன்னு சொல்லுவோம். மெயினா இங்கிலீஷ்ல குடிக்கிறாங்கன்னா சில கேள்விகள் வந்து இதுலயும் பாரு நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இதுலயும் பாரு சரியா. இப்ப நாங்க இப்ப ஒரு புள்ளி ஒன்று நாங்க இப்ப இருக்கிற முக்கியமா நாங்க இந்த இந்த நாலு திசையிலையும் வந்து முக்கியமான திசையா நாங்க கருதி கொள்றது வந்து என்ன திசையா, இந்த வடக்கையும் தெற்கையும் சரியா. இந்த நாலுலயும் முக்கியமான திசையா கருதி கொள்வது வடக்கையும் தெற்கையும். எந்த திசை சொல்ல போறோம் என்றாலும் வடக்கு சார்பா சொல்லுவோம் அல்லது தெற்கு சார்பா சொல்லுவோம் சரியா. இப்ப இதுல வந்து இப்ப ஒரு புள்ளி இதுல ஒன்று இருக்குன்னா இதுல இப்ப இப்படி அதாவது வந்து இதுல 30 பாக கோணத்துல இருக்குன்னா நாங்க வடக்கு சார்பா தான் திசை சொல்லுவோம். அப்போ வடக்குல இருந்து இந்த இந்த புள்ளி வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, இதுல ஒரு பி என்ற புள்ளி இருக்குண்டா வடக்குல இருந்து இந்த புள்ளி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்போ வடக்குல இருந்து இந்த புள்ளி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கணும்டா இந்த 30 பாகம் வந்து கிழக்குல இருந்து தான் 30 பாகம். மொத்தமா இவ்வளவு பாகையும் சேர்த்தா கூட்டினா எவ்வளவு வரும்னா 90 பாகம். ரெண்டு பிரதான கோணங்களுக்கு இடையில அடுத்தடுத்து இருக்கிற பிரதான கோணங்களுக்கு இடையில இருக்கிற கோணம் வந்து 90 பாகை. அப்ப 90 பாகையில இது வந்து கிழக்கோட 30 பாகம் அமைக்குது. நான் சொல்லியிருக்கேன் வடக்கு அல்லது தெற்க வச்சுக்கொண்டுதான் மெயின் திசை வந்து நாங்க சொல்லுவோம். அப்ப இது கிழக்கோட 30 பாகை இருக்குன்றதால வடக்கோட இது வந்து எவ்வளவா இருக்கும், 60 பாகையா இருக்கும். ஏன்னா மொத்தம் கூட்டினா 90 பாகை வரும் சரியா. வடக்கோட 60 பாகை இருக்கும். அப்ப இதை நாங்க எப்படி எழுதுவோம்டா, வடக்கில் இருந்து 60 பாகை கிழக்கு திசையில் சரியா. வடக்கில் இருந்து 60 பாகை கிழக்கு திசையில் என்றதான் நாங்க இதை எழுதி கொள்வோம். அப்படி இல்லாட்டி நாங்க அதை ஷோர்ட்டா எழுதி கொள்வோம். அதாவது பி என்றதான பி ஆனது சரியா. பி வந்து வடக்குல இருந்து 60 பாகை கிழக்கு திசையில இருக்கு. அத மாதிரி இது நாங்க ஷோர்ட்டா எழுதி கொள்வோம்டா. ப வடக்குல இருந்து ஒரு பானாவை எடுத்து அடுத்தது வடக்குல இருந்தா இந்த கோணம் பார்க்கணும் சொன்னாங்க. 30 பாகையில பாக்குறீல 60 பாகையில இருந்து தான் பார்க்கணும். 30 பாகையில இருந்து பாக்குறீல அது கிழக்குல இருந்து இருக்க கோணம் தான் 30. நாங்க முக்கியமான திசை வந்து வடக்கையும் தெற்கையும் தான் வச்சுக்கொள்வோம் சரியா. அப்ப வடக்குல இருந்து வா 60 பாகை கிழக்கா, அப்ப வா 60 கி. அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ்ல சொல்லி இருக்க கேள்வி வர்றதால இங்கிலீஷ்லயும் எழுதி கொள்வோம். வடக்குக்கு வந்து நோ 60 பாகை ஈஸ்ட் சரியா. இந்த மாதிரி வந்து இந்த கோணங்களை வந்து நாங்க குறிச்சு கொள்றோம் நாங்க சரியா. இந்த மாதிரி இந்த கோணங்களை வந்து நாங்க குறிச்சு கொள்றோம் நாங்க சரியா. இப்ப வந்து பார்ப்போம், ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல ஒரு இடம் இருக்குண்டா அதை நாங்க எப்படி குறிக்கிறோம்னு பார்ப்போம் சரியா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு என்று நாங்க சொல்றதுக்கு அதை நாங்க எப்படி நாங்க குறிக்கிற என்று பார்ப்போம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி இருக்கின்ற ஒரு மரமானது ஏ பி எனும் மரமானது ஏயில் இருந்து 60 மீட்டர் ஏயில் இருந்து ப 60 பாகை கி திசையில் 60 மீட்டர் தூரத்தில் உள்ளது சரியா. இதை நாங்க இப்ப குறிச்சு காட்டணும் அப்படியாண்டு சரியா. இதை நாங்க குறிச்சு காட்டணும்டா இப்ப என்ன சொல்லிருக்கு, பி என்ற இந்த மரமானது
ஏல இருந்து வடக்கோட 60 பாகை கிழக்கு திசையில இந்த கோட்லாம் இருக்க போகுது. வடக்கோட 60 பாகை கிழக்கு திசையில இருக்க போகுது. வடக்கோட 60 பாகை வந்து கிழக்கு திசையில வந்து அந்த இது வந்து இருக்குது. அப்ப இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கடா, வடக்கோட 60 பாகை கிழக்கு திசையில இருக்கிறதோட 60 மீட்டர் தூரத்துல இருக்காங்க. ஏயில இருந்து 60 மீட்டர் தூரத்துல இருக்காங்க. அப்ப நாங்க ஏயில இருந்து 60 மீட்டர் தூரம் வந்து நாங்க எப்படி தீர்மானம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்ற கிழக்கோடை நிலக்கத்து கோட்டையும் கீறிடுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நிலக்கத்து கோட்டையும் கிழக்கோட்டையும் கீறிடுவோம். கீறிட்டு இதுல இருந்து என்ன செய்வோம், 60 பாகை இன்றைக்குல இதுல இருந்து 30 இதுல இருந்து 60 பாகை இன்றைக்குல கிடையோட 30 பாகை தானே. இப்படி ஒரு கோடு கீறுவோம். இப்படி ஒரு கோடு கீறிக்கல இதுல இருந்து 60 பாகை வடக்கு தெற்கு தான் நாங்க கதைப்போம். அப்ப இதுல இருந்து 60 பாகைண்டா இதுல இருந்து எத்தனை பாகையா இருக்கும், 30 பாகையா இருக்கும். சரியா? அப்ப நாங்க இந்த 30 பாகை கோணத்தை எப்படி நாங்க முதல்ல எடுப்போம், ஒரு பாகமானி இருக்கும் தானே, அரைவட்ட பாகமானி. அந்த பாகமானியில நடுவுல பாருங்க அப்படி ஒரு 90 பாகை கோட்டோட ஒரு இது இருக்கு. அதாவது நடுவுல ஒரு 90 பாகையோட ஒரு கோடு இருக்கு. அந்த பாகமானியில பாருங்க இங்க இருந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 180 மட்டும் பெறும். அது மாதிரி உள்ளுக்குள்ளால ஒரு நம்பர் வரும். அங்க 10, 20, 30, 40 இந்த பக்கத்தால வர்ற மாதிரி பெறும். சரியா? ஏதாச்சும் ஒரு பக்கத்தால 10, 20, 30 இங்கே இருந்து கூடிக்கொண்டு வந்துச்சுண்டா இன்னொரு பக்கத்தால 10, 20, 30 இங்கே இருந்து கூடிக்கொண்டு வரும். ஒரு பக்கம் இப்படி வரும், ஒரு பக்கம் மற்ற பக்கத்தால கூடிக்கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு இங்க இருந்து 30 பாகை தேவை. அப்ப என்ன செய்யணும், பாவமானின் இந்த நடு கோடு இருக்குதானே, இந்த கோட்டை கொண்டு வந்து இந்த பாவமானின் இந்த நடுப்புள்ளியில இப்படி வைக்கணும். அதாவது இதுல ஒரு கிடக்கோடு ஒன்று இருக்கும். அந்த பாவமானிக்கு உள்ள இப்படி ஒரு அரைவட்டம் ஒன்று இருக்குண்டா அதுக்கு உள்ள ஒரு கிடக்கோடு ஒன்று இருக்கும். இப்படி அந்த கிடக்கோட்டுல அந்த வட்டங்கள் இதெல்லாம் குறிச்சிருக்கும். சரியா? அப்ப அந்த அந்த உள்ளுக்கு இருக்கிற கோடு இதுல இப்படி கிடையா இருக்கும். இந்த நேர்கோட்டுல இந்த நேர்கோட்டுல வந்து அது கிடையா அப்படியே வைக்கணும் நாங்க. அப்ப அந்த பாவமானியை கொண்டு நாங்க அதுல கிடையா வச்சு இந்த மையம் இருக்குதானே, இந்த மையம் இந்த மையத்துல இருக்கிற மாதிரியும் 90 பாகை வந்து நேர இருக்கக்கூடிய மாதிரி வைப்போம். வச்சுட்டு என்ன செய்வோம், இங்க 30 பாகை தானே. அப்ப அங்க இருந்து இப்ப பாவமானியை கொண்டு நான் இதுல வச்சேன்டா இதுல இருந்து பாத்தீங்கன்னா 10, 20, 30 ஒரு 3 கோடு இருக்கு. 30 நம்பர்ல 30 நம்பர்ல ஒரு கோடு இருக்குதானே, அந்த இடத்துல வெளியில ஒரு புள்ளிய வைப்பேன். வச்சுட்டு நீ பாவமானி எடுத்துட்டு மைய புள்ளியில இருந்து இந்த புள்ளிய இப்படி நேரா இணைச்சு விடுவேன். சரியா? அப்ப அதுதான் வந்து இந்த கோடா இருக்கு. சரி, அடுத்தது வந்து பாருங்க 60 மீட்டர் தூரத்துல இருக்கா. எந்த அடிமட்டத்துல 60 மீட்டர் தூரம்ன்றது சரியான கஷ்டம். 1 மீட்டர்ன்றது இந்த அளவு. அப்ப 60 மீட்டர் பேப்பர்ல கீறலாம். அப்ப நான் என்ன செய்யலாம், 60 மீட்டரா? ஓ, அப்ப நான் என்ன செய்யலாம், 10 மீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் என்க. சரியா? அப்ப 10 மீட்டருக்கு பதிலா அப்ப ஒரு 10 மீட்டர் தூரத்தை நான் அடிமட்டத்துல 1 சென்டிமீட்டருக்கு குறிப்பேன். அப்ப 10 மீட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர் என்கண்டா 60 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும், 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஆகவே 60 மீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும், இப்ப நான் இங்க ஒரு கோடு இதுல இந்த புள்ளிகளால ஒரு கோடு போகுதுதானே. அப்ப அந்த கோட்டை கீறிட்டு இங்க இருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிற கோடு இந்த புள்ளி இருக்குதானே, இவ்வளவுல போட்டு இவ்வளத்தையும் வந்து 60 மீட்டர் போட்டுட்டு இது வந்து பி என்று குறிச்சுக்கிட்டோம். சரி, சரியா? அதாவது நான் ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 மீட்டர் எடுத்துருக்கேன். ஏன்னா 60 மீட்டர் பேப்பர்ல குறிக்கலாது. அப்ப நான் என்ன செய்யணும், ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 மீட்டர் எடுத்து அப்ப 60 மீட்டர் வந்து 6 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப இங்க இருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்துல நான் என்ன செய்யணும், அடிமட்டத்தை வச்சு 6 சென்டிமீட்டர் அளப்பேன். அளந்து அதுல ஒரு கோட்டை போட்டுட்டு இவ்வளவு வந்து இருக்கு 60 மீட்டரா இருக்கும். இந்த இடத்துல பி என்று இருக்கும். இது 30 பாகையா இருக்கும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிள்ளைங்காட்டி கேளுங்க. கல்யாச்சா? ஓம் சார். ஓ, அப்ப வெளிக்கொள்ளும் அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு தகவல்களுக்கும் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு தகவல்களுக்கும்
பருமட்டான வரிப்படங்கள் வரைக. பருமட்டான வரிப்படங்கள் வரைக. பருமட்டான வரிப்படங்கள் வரைக. பருமட்டான வரிப்படங்கள் வரைக. இதுல வந்து பாத்தீங்கன்னா பருமட்டான சொல்லிகளை வந்து நாங்க வந்து அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, என்னது அந்த நீளமோ அகலமோ அதுகள் வந்து நாங்க பார்க்க மாட்டோம். சரியா, நீளம் அந்த எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு கோணத்துல இருக்கு என்றதெல்லாம் நாங்க வந்து கணக்குல அதை கால்குலேட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். இது நான் சொன்னது வந்து அதுக்குரிய உண்மையான படம் தான் அது. அதை வந்து என்ன சொல்றது, அந்த நீளத்தை நாங்க குறுகிய நீளமா அதே ஆங்கிள் விடுறதா அந்த நாங்க சொன்ன படம். இப்ப இதுல வந்து நான் சொன்னது வந்து என்ன, பருமட்டான படம் வரைகள்ல நீங்க வட்டாரியோ இது இந்த பாகமானிய வைக்க வந்தவே இல்லை, நீளத்தளக்க வந்தவே இல்லை. ஆனா உங்களோட மைண்ட்ல வந்து என்னது, இந்த கோணம் இந்த இது இவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்ப அதை நீங்க குறிச்சு விட்டா சரி. சரியா, முதலாவது எழுதுங்க. ஏ என்ற புள்ளியில் இருந்து ஏ என்ற புள்ளியில் இருந்து தெற்கு 10 பாகை மேற்கு, தெற்கு 10 பாகை மேற்கு எனும் திசையில் 50 மீட்டர் தூரத்தில் பி எனும் புள்ளி அமைந்துள்ளது. எனும் திசையில் 50 மீட்டர் தூரத்தில் பி எனும் புள்ளி அமைந்துள்ளது. எனும் திசையில் 50 மீட்டர் தூரத்தில் பி எனும் புள்ளி அமைந்துள்ளது. இரண்டாவது எழுதுங்க. பி என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியிலிருந்து வடக்கு 70 பாகை மேற்கு, வடக்கு 70 பாகை மேற்கு, வடக்கு 70 பாகை மேற்கு திசையில் 25 மீட்டர் தூரத்தில் 25 மீட்டர் தூரத்தில் Q எனும் புள்ளி உள்ளது. 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 மூன்றாவது, மைதானத்தின் மத்தியில் K எனும் புள்ளியிலிருந்து தெற்கு 20 பாகை மேற்கு, K எனும் புள்ளியிலிருந்து தெற்கு 20 பாகை மேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில் வாயு கதவு உள்ளது. 50 மீட்டர் தூரத்தில் வாயு கதவு உள்ளது. வாயு கதவு உள்ளது. நாலாவது, வெளியில் மட்டமான தரையின் மீது 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 P எனும் புள்ளியிலுள்ள வெளியில் மட்டமான தரையின் மீது P எனும் புள்ளியிலுள்ள கவிதா P எனும் புள்ளியிலுள்ள கவிதா
தெற்கு 50 பாகை தெற்கு 50 பாகை கிழக்கு திசையில் தெற்கு 50 பாகை கிழக்கு திசையில் 200 மீட்டர் தூரத்தில் ராஜாவையும் 200 மீட்டர் தூரத்தில் ராஜாவையும் 200 மீட்டர் தூரத்தில் ராஜாவையும் தெற்கு 25 பாகை மேற்கு தெற்கு 25 பாகை மேற்கு திசையில் 15 மீட்டர் தூரத்தில் பாத்திமாவையும் காண்கிறார் 15 மீட்டர் தூரத்தில் பாத்திமாவையும் காண்கிறார் 15 மீட்டர் தூரத்தில் பாத்திமாவையும் காண்கிறார் எங்க இதை குறிங்க பார்ப்போம் 15 மீட்டர் தூரத்தில் பாத்திமாவையும் காண்கிறார் இந்த நாளையும் குறிங்க பார்ப்போம் நலீஃப் இஸ்மத் விளங்குதா சத்தமடா இருக்கிறீங்க மைக் ஆன் பண்ணவும் இல்லை ஆக்கள் சத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன் விளங்குதா நலீஃப் நலீஃப் மைக் ஆன் பண்ணி கதைங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லை வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை விளங்குதுன்னா விளங்குது விளங்கு இல்லைன்னா விளங்கு இல்லை கேள்வி கேட்டா தெரிஞ்சா தெரியுது இப்படியே சொல்லுங்க தெரியலையா தெரியல சார் என்ன சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஓகேன்னு சொல்லுவேன் இஸ்மாத் என்ன மாதிரி விளங்குது சார் நலீஃப் இருக்கீங்களா சரி விளங்குது சார் ஓகே ஓகே இல்ல நீங்க நேற்று கிளாஸ்ல இருந்தீங்க இவங்க 2 பேரும் இருக்கல கிளாஸ்ல அதனாலதான் கேட்டேன் இப்ப முதலாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து 10 பாகை மேற்கே எத்தனை மீட்டர் தூரத்துல இருக்கா 10 பாகை தெற்குல இருந்து 10 பாகை மேற்கே எத்தனை மீட்டர் தூரம் 50 மீட்டர் 50 மீட்டர் அப்ப பாத்தீங்கன்னா தெற்கில் இருந்து 10 பாகை மேற்கு அப்ப இதான் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டைக்குள்ள இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எப்பயுமே நான் சொன்னால் வடக்கையும் தெற்கையும் வச்சுக்கொண்டுதான் நாங்க திசை குறிப்போம் முக்கியமான திசைகள் 2 தான் ஆக முக்கியமான திசை 4 திசை முக்கியமான திசை அதாவது வடக்கு கிழக்கு முடியாத 45 பாகையில போச்சுன்னா வடகிழக்கு இதுக்கு தெற்குக்கு கிழக்கு முடியாத 45 பாகையில போச்சுன்னா தென்கிழக்கு தெற்குக்கு மேற்குக்கு முடியல 45 பாகையில போச்சுன்னா தென்மேற்கு மேற்குக்கு வடக்குக்கு முடியல 45 பாகையில போச்சுன்னா வடமேற்கு சரியா நான் இந்த நேத்தியான் கிளாஸ் வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் போடுறேன் பாருங்க சரியா அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெற்கில இருந்து 10 பாகை மேற்காக 50 மீட்டர் அப்ப தெற்கில இருந்து 10 பாகை மேற்கு இப்ப தெற்கு இது மேற்கு இது 10 இருந்து 10 பாகை மேற்கு 10 பாகை மேற்கு இது அப்ப விழாம் இதுல தெற்கில இருந்து 10 பாகை மேற்கு இது 10 பாகை மேற்காக 50 மீட்டர் தூரம் அப்ப இந்த இடம் ஒரு பி என்ற புள்ளியில பி என்ற புள்ளிய என்ன புள்ளிய நான் சொன்னான்னு தெரியல இது பி என்று வைப்போம் பி என்று வச்சோம்னா இது வந்து எங்களுக்கு என்ன இருக்கும் இதுக்கு மேல இப்படி 50 50 மீட்டர் சரியா தெற்குல இருந்து அப்ப இங்க இருந்தான இந்த இது வருது இந்த புள்ளியில இருந்து இந்த திசை தானே சொல்றோம் அப்ப நாங்க அம்புக்குரிய இந்த மாதிரி போடுவோம் சரியா அதாவது இங்க இருந்து இந்த இதுல இருந்து இந்த திசையில 50 மீட்டர் சரியா அதன் மாதிரி 2வது வந்து பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து 70 பாகை மேற்காக எவ்வளவு தூரமா 25 மீட்டர் 25 மீட்டர் அப்ப இது வந்து 25 மீட்டர் 25 மீட்டர் தூரமா அப்ப இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குல இருந்து மேற்காக 70 பாகை வடக்கு இது மேற்கு வடக்குல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கல மேற்காக 70 பாகை வடக்குல இருந்து மேற்காக 70 பாகைன்னா
இப்படி வரப்போகுது வடக்குல இருந்து மேற்காக 70 பாகை இது பரம்படி வரைவுதான் கீற சொல்லி இருக்கு. அப்ப அதனால அளந்தெல்லாம் கீற தேவையில்லை. வடக்குல இருந்து 70 பாகை மேற்காக இதுல கியூ என்ற புள்ளி இருக்குண்டா இது கியூ இந்த திசையில இருக்க போது இது வந்து 25 மீட்டர் குறிக்கும். சரியா? சார் ஓ கட்டாயம் பாகமான வச்சு அளந்த பாகைகளில் வரையணும். இல்ல இல்ல அதான் சொல்றேனே இந்த கேள்வியில வந்து எனக்கு பரம்படி படம் வரையத்தான் கேட்டிருக்கு. அப்ப பரம்படி படம் வரையணும்னா நாங்க இதுல வந்து பாகமானி வச்செல்லாம் அளக்க தேவை இல்லை. சரியா? 70 பாகன்னு நீங்க குறிச்சிங்கன்றாலே சரி. சரியா? அதுல வந்து அதாவது வந்து என்ன சொல்றது இப்ப உண்மையான வரிப்படத்தை வரைக அண்ட் அதாவது வந்து அது ஆக்சுவலாவே இப்ப நான் சொல்ற வடக்குல தெற்குல இருந்து 10 பாகம் இருக்கு 50 மீட்டர்ல இருக்கணும்ன்ற மாதிரி வரையணும் சொன்னா மட்டும்தான் நான் என்ன செய்யணும் வடக்குல இருந்து 50 பாகம் இன்றைக்குல நான் இந்த 10 பாகம் இன்றைக்குல வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில இப்படி பாவமானியை இந்த மாதிரி வைப்பேன். அதாவது பாவமானியை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் மையம் இருக்கு சென்டர் புள்ளி வந்து இதுல இருக்க பக்கனியா இங்க இருந்து 10 இந்த 10ல ஒரு கோடு தானே அதை குறிச்சு அப்ப இதுல போடுவோம். அதுக்கு பிறகு வந்து 50 மீட்டர் என்னால் உடனே கீற இயலாது. இந்த பெரிய சின்ன பேப்பர்ல 50 மீட்டர் கீற இயலாது. ஆகவே 10 மீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் போட்டேன்டா எனக்கு வந்து 5 மீட்டர் நீளமா இதுல கீறும். அது உண்மையான வரைபடத்தை கீறல் கேட்டாதான் அப்படி செய்யணும். இப்ப நான் கேட்ட கேள்வி வந்து பரம்படியான வரைபடம். அப்ப அதுக்கு வந்து நீங்க பாகமானியோ அடிமட்டமோ அதாவது என்ன நீளம் அளந்தோ எதுக்குமே செய்ய தேவையில்லை. சரியா? அப்ப நாங்க என்ன செய்வோம் சும்மா 70 பாகையில அந்த திசையில இருக்கின்றது காட்டி விட்டோம்னா சரி. ஓகே சார். ஓகே. மூன்றாவது தெற்கிலிருந்து 20 பாகை மேற்கே எவ்வளவு கோணம் எவ்வளவு தூரம் 50 மீட்டர் 50 மீட்டர் 50 மீட்டர் தெற்கிலிருந்து 20 பாகை மேற்கு. அப்ப தெற்கையும் மேற்கையும் தான் சம்பந்தப்படுத்தி இருக்கு. தேனா மேனா இருக்கு. அப்ப தெற்கிலிருந்து மேற்கு இதுக்குள்ளதான் வரப்போகுது. இந்த இதுக்குள்ள வரப்போகுது. அப்ப இந்த இதுக்குள்ள வந்து இப்ப தெற்குல இருந்து 20 பாகை. அப்ப தெற்குல இருந்து 20 பாகை இந்த பக்கம். அப்ப இது 20 பாகை. இப்ப இது நான் ஒரு 6 எனக்கு என்னன்னு தெரியல சொல்லியிருப்போம் அதை புரியல. சரியாப்பா? ரெண்டா 20 பாகை இந்த திசையில 50 மீட்டர். சரியா? அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா மைதானத்தின் நடுவில் நிற்கிறதாரு கவிதா. யார் பாக்குறாங்க ரெண்டு பேரையும் பாத்திமாவை மற்றாளாரு இன்னொரு ஆளையும் பாக்குறதாரு ஹலோ கவிதா பாக்குற கவிதா பாக்குறா யார் யார பாக்குறா ராதாவையும் பாத்திமாவையும் யாரையும் ராதாவையும் பாத்திமாவையும். ஓகே முதலாவது வந்து கவிதா வந்து பாக்குறா. இதுல இது வந்து இந்த இடம் வந்து கவிதா இடம். சரியா? கவிதா இருக்கிறது வந்து நடுவுல. சரியா? இந்த இவ்விடத்துல இருந்து கவிதா வந்து முதலாவது ராதாவை பார்க்கும்போது தெற்கில இருந்து 50 பாகம் கிழக்குல ராதா இருக்காவா. அப்ப தெற்கில இருந்து தெற்கும் கிழக்கும் இதுக்குள்ள வர போகுது. தெற்கில இருந்து 50 பாகை கிழக்கா அப்படின்னா தெற்கில இருந்து 50 பாகைன்னா இது 50 பாகை கிழக்காக எவ்வளவு மீட்டர் 200 மீட்டர் தூரத்துல. அப்ப இங்க வர போது 200 மீட்டர் தூரம். சரியா? அத மாதிரி அதே கவிதா பாத்திமாவை பாக்குறா தெற்குல இருந்து 25 மீட்டர் மேற்காக. தெற்கு மேற்கு 25 பாகை 25 பாகைன்னா தெற்கு 25 பாகை மேற்காக. ஆனா அளந்து குறிக்கைகளையும் இதை நாங்க குறிக்கைகளை வந்து பாருங்க. கவிதா இங்க இருந்து இங்க யாரு பாக்குறா ராதாவை பாக்குறா. ராதாந்த தூரம் எவ்வளவு 200 மீட்டர்.
அதுவே பாத்திமாவோட கவிதால இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கா? 15 மீட்டர். அப்ப ராதா நிக்கிறது தூரம் கூடவா, பாத்திமா நிக்கிறது தூரம் கூடவா கவிதால இருந்து? ராதா நிக்கிற தூரம் தான் ராதா நிக்கிற தூரம் கூட. அப்ப நீங்க கீறும் போது இந்த கோட்டின் நீளம் கொஞ்சம் கூடவா கீறும். ஏன்னா இது 200 மீட்டர். இங்கால பாத்திமா நிக்கிற தூரம் வந்து எவ்வளவு மீட்டர்? 15 மீட்டர். அப்ப அதுல நீளத்துக்கு கொஞ்சம் சின்ன நக்கு இருக்கு. அப்ப இதுல வந்து 25 பாருங்க. இதுல வந்து பாத்திமா நிப்பா. எழுதி கொள்ளுங்க. எழுதியாச்சா? ஓம் சார். ஓகே. அப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. ஓ என்ற புள்ளியில் இருந்து விளங்காடி கேட்கலாம், கேட்கணும், விளங்காடி கேட்கணும். சரியா? என்ன விலங்குகளோ அந்த இடத்துல வச்சு கேளுங்க. ஓ என்ற புள்ளியில் இருந்து ஓ என்ற புள்ளியில் உள்ள நிமல் ஓ என்ற புள்ளியில் உள்ள நிமல் வடகிழக்கு திசையில் 20 மீட்டர் சென்று 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 பி எனும் புள்ளியை அடைகிறார். 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 வந்து ஓ என்ற புள்ளியிலிருந்து நிமல் வடகிழக்கு திசையில் 20 மீட்டர் சென்று பி எனும் புள்ளியை அடைகிறார். இவ்வளவுதான் சொன்னார். அவ்விடத்திலிருந்து 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 தெற்குடன் தெற்கிலிருந்து 45 பாகை கிழக்கு திசையில் தெற்கிலிருந்து 45 பாகை கிழக்கு திசையில் தெற்கிலிருந்து 45 பாகை கிழக்கு திசையில் 20 மீட்டர் சென்று தெற்கிலிருந்து 45 பாகை கிழக்கு திசையில் 20 மீட்டர் சென்று கியூ எனும் புள்ளியை அடைகிறார். கியூ எனும் புள்ளியை அடைகிறார்.
Q எனும் புள்ளியை அடைகிறார். Q எனும் புள்ளியை அடைகிறார். இத்தரவுகளை பருமட்டான வரைபடத்தில் குறிக்க. தரவுகளை பருமட்டான வரைபடத்தில் குறிக்க. இத்தரவுகளை பருமட்டான வரைபடத்தில் குறிக்க. இத்தரவுகளை பருமட்டான வரைபடத்தில் குறிக்க. இத்தரவுகளை பருமட்டான வரைபடத்தில் குறிக்க. இப்போது நிமல் இப்போது நிமல் இப்போது நிமல் இப்போது நிமல் தான் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து தான் ஆரம்பித்த ஓ எனும் புள்ளியிலிருந்து தான் ஆரம்பித்த ஓ எனும் புள்ளியிலிருந்து எத்திசையில் நிற்கிறார். தான் ஆரம்பித்த ஓ எனும் புள்ளியிலிருந்து எத்திசையில் நிற்கிறார். தான் ஆரம்பித்த ஓ எனும் புள்ளியிலிருந்து எத்திசையில் நிற்கிறார். உங்க பேரு பாப்போம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரியா? ஓ என்ற புள்ளி. அப்ப இதைத்தான் ஓ என்று இருப்போம். ஓ என்ற புள்ளி. ஓ என்ற புள்ளியிலிருந்து வடக்கிலிருந்து கிழக்கு திசையா? வடகிழக்கு திசைன்னு சொன்னானே. ஓ என்ற புள்ளியில என்ன திசை? வடக்கிலிருந்து கிழக்கு திசை. வடகிழக்கு திசைன்னு சொன்னா. வடக்கிலிருந்து கிழக்கு திசைன்னு சொன்னா வடகிழக்கு திசைன்னு சொன்னானா? வடகிழக்குன்னு சொன்னா. வடகிழக்குன்னு சொன்னா. அப்போ வடகிழக்குண்டா எவ்வளவு பாகையா இருக்கும்? 45 பாகையாக. 45 பாகையா இருக்கு. ரெண்டுக்கு நடுவால போகணும். அப்ப இது 90 பாகைண்டா வடகிழக்கு திசை என்ன 45 பாகை. அப்ப இப்படி இருக்கணும் 45 பாகை. இது வந்து 45 பாகையா இருக்கும். சரியா? அப்ப 45 பாகையில 20 மீட்டர் தூரத்துக்கு வந்து 20 மீட்டர் தூரம் போய் 20 மீட்டர் தூரம். இதுல இருந்து 20 மீட்டர் தூரம் இது இந்த இடத்துல போற 20 மீட்டர். 20 மீட்டர் தூரம் போய் எங்க போயிட்டார்? பி என்ற இடத்துக்கு போயிட்டார். சரி, இப்ப பியில இருந்து தெற்கில இருந்து 40 சாரி தெற்கில இருந்து 45 பாகை கிழக்கு. அப்ப பிக்கு தெற்கு பாகை எது? இது பி. பியில இருந்து தெற்குன்றது எது? இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. சரியா? பியில இருந்து இப்ப போற பியில இருந்து என்ன நடக்குது? இப்ப தெற்கில இருந்து இதான் தெற்கு, சவுத், ஈஸ்ட், நோ. தெற்கில இருந்து எவ்வளவு பாகை? 45 பாகை கிழக்கா. ரெண்டா இதுவும் என்னது? தென் கிழக்கு. சரி சமனா போகுது. அப்ப தென் கிழக்கு. அப்ப இப்படி வர போகுது. நாற்பத்தஞ்சு பாகை 20 மீட்டர். கியூ என்ற புள்ளிக்கு வந்துருக்க. இப்ப கேட்ட கேள்வி சரி, இப்ப வரைஞ்சாச்சு. இப்போது நிமலன் ஓவில் இருந்து திசையில் இருப்பான். கிழக்கு திசை. ஏன்? என்ன காரணத்துக்காக கிழக்கு திசை? இப்ப நான் கேட்கிறேன், சில நேரம் வந்து இதுதான் கிழக்கு திசை. இப்படி இப்படி நேரம் இந்த கிழக்கோட்ல வந்தா தான் கிழக்கு திசை. சில நேரம் அவன் இந்த கிழக்கு திசைக்கு மேல ஒரு இதுல வந்து நின்றுக்கலாம். சரியா? அல்லது கிழக்கு திசையில இதை தாண்டி இவ்விடத்துல வந்து நின்றுக்கலாம். அப்ப இதண்டா இங்க கிழக்கு திசை இல்லை. இது வந்து ஒரு கோணம் இருக்கும். சரியா? ஆனா இது ஏன் கிழக்கு திசை? இங்க பாருங்க,
அவன் இங்க இருந்து இங்க போன தூரம் எவ்வளவு? இங்க 20 இருந்து மீட்டர். 20 மீட்டர். அதுக்கு பிறகு அங்க இருந்து இங்க வந்த தூரம் எவ்வளவு? 20 மீட்டர். 20 மீட்டர். சரி, அப்ப 20 மீட்டர் எனக்கு தெரியாதுங்க, முடிய போகுது. சரி, அப்ப இந்த இந்த போன தூரமும் இந்த போன தூரமும் சமம். சரி, இது 45 பாகை, எத்தனை நான் பாக்குறேன்? 45 பாகை. 45 பாகை. இப்ப நாங்க இதை இப்படி இணைச்சோம்டா இது செங்கோணம் முக்கோணம். அப்ப இது 45 பாகை, இது எத்தனை பாகை? இது 45 பாகை. 45 பாகை. ஓகே, இப்ப பாருங்க, ஒரு ரெண்டு பக்கமும் 45 பாகை, 45 பாகை, இது 20 மீட்டர், இது 20 மீட்டர் வேண்டா. இது என்ன முக்கோணி? இரு சமபக்க முக்கோணி. இல்ல, இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி என்றா என்ன நடக்கும்டா, இங்க பாருங்க, இதுவும் இங்க இருந்து 45 பாகை, இதுவும் இங்க இருந்து 45 பாகையில 20 மீட்டர் ரேக்ல வந்து கிடையான இந்த கிழக்கு திசையோட இருக்கு. அது மாதிரி இதுவும் இதோட 45 பாகை இருக்கீங்க, இங்க வந்தா எப்படி வரும்? இந்த கிடக்கோட்டெல்லாம் வரும், விடத்தெல்லாம் வரும் கியூ. சரியா? விளங்குதா? விளங்காடி கேளுங்க சொல்றேன். இப்போ ஓவல எந்த திசையில இருக்கும்? கிழக்கு திசையில இருக்கு. விளங்குதா? ஓம் சார். ஓ, இஸ்மத் விளங்குதா? நலீஃப் விளங்குதா? ஓம் சார். ஓ ஓம் சார். ஓ, அதாவது பாருங்க, இங்க ஓவல இருக்கிறவர் 20 மீட்டர் தூரத்துக்கு போறேன், 45 பாகையில போறேன். அதே மாதிரி அங்க இருந்து திருப்பவும் தெற்கோட 45 பாகையில இப்படி வாரு. சரியா? அப்ப இங்க பாருங்க, இது 45, இது 45. அப்ப இவர் தெற்கோட இந்த திசையிலேயே 45 பாகையெல்லாம் போயிருக்காரு, தெற்கோட இந்த திசையிலேயே 45 பாகை தான் போயிருக்கு, தெற்கோட மேற்கு திசையிலேயே 45 பாகை தான் போயிருக்காரு, தெற்கோட கிழக்கு திசையிலேயே 45 பாகை தான் போயிருக்கு. அதாவது தென்மேற்குலேயே 45 பாகை தான் போயிருக்கு, தென்கிழக்குலேயே 45 பாகை தான் போயிருக்கு. அதையோட தென்மேற்குலேயும் வந்து 20 மீட்டர் தூரம் தான் போயிருக்கு, தென்கிழக்குல 20 மீட்டர் தூரம் தான் போயிருக்கு. ஆகவே இங்க இருந்து இங்க போனவர் அங்க இருந்து அதே கோணத்துல இங்க வரை இருக்குல்ல, அதே அதே இதுல வந்து இங்க வந்து நிப்பார், அந்த நேர்கோட்டுல வருவார். அப்ப கடைசி கல்வி என்ன விட திசையில் இருப்பார், கிழக்கு திசையில் இருப்பார். அடுத்த கேள்வி எழுதுங்க. மைதானம் ஒன்றில் அமைந்துள்ள மைதானம் ஒன்றில் அமைந்துள்ள மைதானம் ஒன்றில் அமைந்துள்ள ஏ எனும் புள்ளியில் நிற்கும் குமார், ஏ எனும் புள்ளியில் நிற்கும் குமார், ஏ எனும் புள்ளியில் நிற்கும் குமார், மைதானம் ஒன்றில் அமைந்துள்ள ஏ எனும் புள்ளியில் நிற்கும் குமார் தனது பாடசாலையை வடக்கு 35 பாகை மேற்கு திசையில் காண்கிறார். தனது பாடசாலையை வடக்கு 35 பாகை மேற்கு திசையில் காண்கிறார். குமாரிலிருந்து சரியாக மேற்கு திசையில் நிற்கும் அகிலனுக்கு
மேற்கு திசையில் நிற்கும் அகிலனுக்கு பாடசாலை பாடசாலை வடக்கிலிருந்து 40 பாகை கிழக்கு திசையில் தோன்றுகிறது திசையில் தோன்றுகிறது திசையில் தோன்றுகிறது வடக்கிலிருந்து 40 பாகை கிழக்கு திசையில் தோன்றுகிறது வடக்கிலிருந்து 40 பாகை கிழக்கு திசையில் தோன்றுகிறது இதை பரிமட்டான வரிப்படத்தில் வரைக இதை பரிமட்டான வரிப்படத்தில் வரைக பி என்ற புள்ளியில குமார் நிற்கிறார் வடக்குல இருந்து மேற்காக இந்த வடக்குல இருந்து மேற்காக இது வடக்கு இது மேற்கு வடக்குல இருந்து மேற்காக 35 பாகம் இப்படி சரியா வடக்குல இருந்து மேற்காக 35 பாகையில வந்து இது கிழக்கு இது தெற்கு வடக்குல இருந்து மேற்காக வடக்குல இருந்து மேற்காக மேற்குல இருந்து நாங்க பாக குறிக்க மாட்டோம் வடக்குல இருந்து மேற்காக வடக்குல இருந்து மேற்காக 35 பாக இதுல வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்கிற மாதிரி காண்பிருக்கு ஆனா பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு தெரியாது இந்த திசையில எங்கேயோ இருக்க போது பள்ளிக்கூடம் அதே நேரத்துல வந்து குமாரில இருந்து மேற்கு திசையில நிக்கிற அகிலனுக்கு அப்ப குமாரில இருந்து மேற்கு திசையில இதான் மேற்கு திசை இந்த திசையில அகிலன் எங்கேயோ நிக்க போற இங்க இந்த திசையில அகிலன் எங்கேயோ நிக்க போற சரியா இந்த திசையில எங்கேயோ அகிலன் நிக்க போறவர் அவருக்கு வந்து என்ன தெரியுதாம் வடக்கில இருந்து கிழக்கு திசை அப்ப இந்த இடத்துக்கு இதுல வருமோ இதுல நிப்பார் அகிலன் அகிலன் எங்க நிப்பாருன்னு சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுல பள்ளிக்கூடம் இருக்கிற பள்ளிக்கூடம் இருக்கு அங்க தெரியாது சரியா பள்ளிக்கூடம் இருக்கிறது வந்து அவ்வளவு எனக்கு தெரியாது இதுல இருக்குன்னு இருக்கும் அப்ப இதுல இருக்கண்டா நேர ஒரு கோடை இருக்கணும்டா அகிலன் வந்து இந்த கோட்டுக்கு இங்கால நிப்பேரா இந்த கோட்டுக்கு அங்கால நிப்பேரா சொல்லுங்க பாப்போம் அந்த கோட்டுக்கு அங்கால நிப்பாரு கோட்டுக்கு அங்காலதான் நிப்பாரு கோட்டுக்கு இங்கால நின்று என்ன நடக்கும்டா இதுல நின்று அகிலன் அகிலனுக்கு இந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அகிலனுக்கு இது வடக்கு இது மேற்கு அப்ப இந்த கோடு வந்து எப்படி இருக்கும் இப்படித்தான் இந்த திசையில இருக்கும் இந்த திசையில இருந்துச்சுன்னா இது என்ன திசை வடக்குல இருந்து ஏதோ ஒரு பாக மேற்கு திசை ஆனா அகிலன் நிக்கிறது எங்க வடக்குல இருந்து 40 பாக கிழக்கு திசையில வடக்குல இருந்து 40 பாக கிழக்கு திசைண்டா இப்ப இந்த இடத்துல இருந்து அகிலன் பார்த்தா தான் பள்ளிக்கூடம் வந்து என்னவா இருக்கும் வடக்குல இருந்து 40 பாக கிழக்கு திசையில தெரியும் அப்ப இதுதான் வடக்குண்டா இது வடக்கு இது கிழக்கு அப்ப அகிலன் நிக்கிறது இங்க சரியா இப்ப வடக்குல இருந்து 40 பாக கிழக்கு திசைன்னா தான் அகிலனுக்கு வந்து என்னவா இருக்கும் பள்ளிக்கூடம் வந்து வடக்குல இருந்து 40 பாக கிழக்கு திசைன்றது வந்து அகிலனுக்கு தெரியும் அப்ப இது வந்து மேற்கு
பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய போது வடக்குல இருந்து 40 பாகம் கிழக்கு இதான் இப்படத்தான இருக்கு பாடசாலை திருக்கொள்ளுங்க